வெல்கம் டு தி ஆக்சிஜன். நான் உங்கள் இப்ராஹிம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுறது என்னன்னா, இன்னைக்கு பிட்காயின் நம்ம லைவாக ட்ரேட் பண்ணது டார்கெட் ஹண்ட் ஆயிடுச்சு. நான் லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அதனால நான் அதை கண்ணால் பார்க்கல, பட் டார்கெட் ஹண்ட் ஆயிடுச்சு. நான் டெய்லி லைவ் வந்துட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் எல்லாத்துக்கும் லைவ் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா லைவ் வந்து வரணும், நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் எப்போ வரணும் அப்போ நோட்டிஃபை ஆகும். நீங்கள் உள்ள வந்து லைவ் செஷன்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், நம்ம கூட ஒருத்தர் ட்ரேட் பண்றாரு அப்படின்னு. இல்ல எனக்கு ஒர்க் இருக்கும், நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா குவாலிட்டியான ட்ரேட்ஸை நீங்க எடுத்துக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கங்க. நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை இந்த 4999 அப்படின்றது கொடுத்துருக்கேன். எஜுகேஷனோட வேணும்னா 9999 வந்து வரும். பெஸ்ட் குவாலிட்டி. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் ஃபீஸ், அதாவது நீங்க பே பண்ணீங்கல்ல அந்த பெய்டு ஃபீயை நீங்க வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ரீஃபண்ட் ஆல்சோ அவைலபிள். ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். ஃபெபினாச்சினா முதல்ல என்னப்பா? ஃபெபினாச்சிங்காங்களே இதுல ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும். இது ஒரு கோல்டன் ஜோனு. உண்மையா சொல்ற ஒரு ஹோலி கோல்டன் ஜோன் சொல்லுவோம். ஓகே ஓகே, இது எப்படி நான் பண்றது? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிகினர்ஸுக்கும் அட்வான்ஸருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு 10 மினிட்ஸ்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா ரியல் டைம் டேட்டாவோட ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ப்ரீ மார்க்கெட் சொல்லிட்டேன், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வச்சு பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ன்றது சார்ட் ரிப்போர்ட். ஓகேவா, நடந்த விஷயத்தை எடுத்து. ஓகே, கம்மிங் டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சார்ட் அப்படியே பாருங்க. நான் பிளெயின் பேஜ்ல வந்து வரைகிறேன். ஓகே, ஒரு பிளெயின் பேஜ்ல வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு 3 ட்ரெண்ட் இருக்கு. ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், மூணாவது சைடு வேஸ். இப்போ அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட் இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். சைடு வேஸை தூக்கிடுங்க. ஓகே, ஸோ இப்போ அப் ட்ரெண்டை பாருங்களேன். நான் அப் ட்ரெண்ட் இங்கே வரைஞ்சிருந்தேன். இதுதான் அப் ட்ரெண்ட். ஹையர் ஹை ஹையர் ஹைன்னு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் போகட்டும். டவுன் ட்ரெண்டு லோயர் லோ லோயர் லோ லோயர் லோன்னு ஜஸ்ட் நான் சும்மா வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த அப் ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபெபினாச்சின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த அப் ட்ரெண்ட் எப்போ ஒரு ரிவர்சல் எடுத்து கரெக்டான அப் ட்ரெண்டா போகும் அப்படின்றதுக்கு தான் ஃபெபினாச்சி ரிட்ரேஸ்மென்ட்ன்றதை யூஸ் பண்றோம். ஓகே, இது எங்க இருக்கு? இது நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு அப் ட்ரெண்டை வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வரும்போது தான் அது வரையணும். நீங்க அது வரைக்கும் வரையக்கூடாது. எப்படி புரியலையே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த அப்போல்ல இருக்க மார்க்கெட்டை நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இது ஹையர் ஹையா கொடுக்குது. ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹை, இது எல்லாமே பாருங்க. ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் ஹை, ரைட்? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அப்படி இங்க இருந்து மார்க்கெட் வருது, திரும்பியும் ஹையர் ஹை கொடுத்ததுன்னா அது வேலிட் கிடையாது. இதுவே அந்த மார்க்கெட் அப்படியே வந்து திரும்ப இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோ பிரேக் பண்ணி எகைன் வந்து திரும்ப கீழே வருது அப்படின்னா இங்க என்ன தெரியுது? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிளஸ் கேரக்டர் சேஞ்ச்ன்றது உங்களுக்கு தெரியுது. இது அட்வான்ஸ் நம்ம அடுத்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ நான் முக்கியமா போடுறதுக்கு காரணம், நம்ம லைவ்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாரு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. நானும் கண்டென்ட் யோசிச்சுட்டு இருந்தேன், ஸோ பெட்டரா இருக்குமேன்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ இந்த விஷயத்த பாருங்க. இப்போ அப் ட்ரெண்ட் நீங்க கணிக்கிறதுக்கு அப் ட்ரெண்ட் அப்படியே வரைங்க. சும்மா நான் ரேண்டமா வரைகிறேன், கோடு வேணா போடுறேன். நான் வரைகிறது கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஓகே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது எது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அங்க இருந்து திரும்புமா அப்படின்ற கோல்டன் ஸ்டோனை கணிக்கிறது தான் ஃபெபினாச்சி ரிட்ரேஸ்மெண்டோட வேலையே. எப்படி அப் ட்ரெண்டா இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? முதல்ல அழகா வரைஞ்சிடுறேன். ஓகே, அப்பதான் உங்களுக்குமே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த வட்டத்தெல்லாம் கொஞ்சம் நீட்டா போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், இது எல்லாமே ஹையர் ஹை. ஓகேவா, இதுல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லோ வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றேன். எங்க? ஸ்விங் லோ ஸ்விங் ஹைன்னு சொல்லுவோம். ஃபெபினாச்சியை கனெக்ட் பண்றதோட வேலையே ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. இதை மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டா இருந்தா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபெபினாச்சி ரிட்ரேஸ்மென்ட் எங்க இருக்கு? முதல்ல கண்ட்ரோல் பிளஸ் டி அப்படிங்கும் போது உங்களுக்கு 1 2 3 இந்த மூணாவது விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதுல ஃபெபினாச்சி ரிட்ரேஸ்மென்ட்ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபெப் ரிட்ரேஸ்மென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க கீழே வாங்க, உங்க அப் ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுங்க. ஸ்விங் லோல இருந்து ஒரு டைம் கிளிக் பண்ணி அப்படியே மேலே இழுத்து
இன்னொரு டைம் அந்த ஹைல வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு ஸ்விங் ஆன ஹை. ஓகே, இப்போ இங்க இருந்து அப்படியே மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, கீழே வருது. ஓகே, மேல வருது, ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணது, இப்போ அப்படியே வந்து கீழே வருது. நான் அப்படியே டிராப் பேட்டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்படியே கீழே வருது. இப்போ எப்போ இந்த கிரீன் ஜோன் உங்களுக்கு ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் எழுத, நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸா இருக்கும். ஓகேவா? என்ன கலர்ஸ் இருந்தாலும் அது ப்ராப்ளம் கிடையாது. மேட்டர் வந்து 0.5 0.618 அப்படின்றது தான் உங்களுடைய மேட்டர். இந்த பர்டிகுலர் ஜோனை வந்து நீங்க அது ஒரு கலர்ல இருக்கும், அந்த கலரோடைய பாக்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்ப எப்போ அந்த பாக்ஸ் அப் ட்ரெண்ட் வந்து ரீச் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு மாறி திரும்ப அகைன் வந்து அப் ட்ரெண்ட் எடுக்கும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபெபினாச்சியோடைய கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அப் ட்ரெண்ட்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஸ்கிப் பண்ணி பாருங்க. நான் அது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணனா வீடியோ பெருசா போகும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டா அழகா கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி தான் டவுன்வர்ட்ல இப்போ எங்க இருக்கு, எனக்கு ஸ்விங்கோட ஹை இருக்கு. இப்போ ஸ்விங்கோட ஹையையும் ஸ்விங்கோட லோவையும் கனெக்ட் பண்ணும். என்ன பண்ணுவீங்க, ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் போவீங்க, கிளிக் பண்ணுவீங்க. ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, பட் நம்ம ரொம்ப டீப்பா போவோம்னா ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியா எல்லாரும் ரோல் பண்ணிட்டு இருக்க எந்த விஷயம் அப்படின்னா ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் விஷயம் தான். அழகா ப்ராஃபிட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுங்க, ஒரு கிளிக் இங்க பண்ணுங்க, ஹைல ஸ்விங்கோட ஹைல ஒரு கிளிக் அப்படியே வந்து கீழே எடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுன்வர்ட்ல இருக்கிற மார்க்கெட்டு எப்போ அப்வர்டுக்கு வருதோ, அப்வர்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாத்துவீங்க. ஒரு கேரக்டர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்விங் ஹையே ஸ்விங் லோன்றது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா கிடைக்காதுல்ல. ஸ்விங் ஹை ஸ்விங் லோ எப்படி எடுப்பீங்க, அதை நான் ரியல் டைம்ல வேணா காமிக்கிறேன். இப்போ இங்க மாறுது பாத்தீங்களா, இந்த ஜோன் வந்து இந்த கிரீன் ஜோன், இந்த கிரீன் ஜோனுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் திரும்பிடும். ஸோ டார்கெட் நீங்க இந்த ஸ்விங்கோட லோவையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட்ன்றது செல் சைடு கிடைக்கும். பை சைடா இருந்தா அப்படி பண்ணுவேன். ஓகே, இதை நான் ஓரளவுக்கு சும்மா வரைஞ்சு காமிச்சிட்டேன். பேக் டெஸ்ட்ல தான் விஷயமே இருக்கு. வாங்க பேக் டெஸ்ட் போகலாம். ரியலா வந்து பண்ணிடலாம். எல்லாருமே ஸ்டாக்ல தான் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாக்ஸை நான் எடுத்துக்கிறேன், இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெஸ்ட் ரிவர்சல் ஜோன்ஸ் என்னன்றதை பார்த்துறோம். இதை நான் கீழேயுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை நோட் பண்ணிக்கங்க. 0.236, 0.382, 0.500, 0.618, 0.786. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் அதை பிரிச்சு கொடுத்துருக்கேன். 0.618 அப்படின்றது 61% வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா வந்து அட்டம்ப்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 38.2% ஷாலோ ரெட்ரேஸ்மெண்ட், 50% வந்து மீடியம் ரெட்ரேஸ்மெண்ட், 6.18% வந்து இது ஆக்சுவலி எக்ஸலன்ட். ஓகே, பெஸ்ட் ரிவர்சல் ஜோன்னு சொல்றோம். ஸோ அதனால பலவலன்னு எல்லாத்தையும் பார்க்காம இந்த ஒரு ஜோனை மட்டும் நீங்க பெட்டரா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட். ஓகே, அப்புறம் டீப் ரெட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 78, நல்ல டீப்பா எடுத்துட்டு வர்றது. ஆனா பெஸ்ட் ரிவர்சல் ஜோன்றது 61.8 அப்படின்றது தான் நீங்க எடுத்துக்கிறதா இருக்கும். ஓகே, இதை நான் அப்படியே வந்து ரியல் மார்க்கெட்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ரியல் மார்க்கெட்ல காமிக்க போறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டாக்கை நானே செலக்ட் பண்ணாம நீங்களும் செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட்ல பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே நான் மேலே பார்த்துட்டு, ஓகே நான் அப்படி மேலே பார்க்குறேன், மேலே பார்த்துட்டு நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போறேன். அதுல நடந்திருக்கான்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் டிஸ்பிளே பார்க்கல, கீழே புரிஞ்சுக்கிறேன், உங்க கேமரா முன்னாடி வந்துட்டேன். ஸ்க்ரோல் ஆன், ஸ்டாப் இட். ஓகே, என்ன ஸ்டாக் எடுத்திருக்கிறேன், HDFC லைஃபை வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகே, HDFC லைஃப் ஸ்டாக்கை வந்து இப்போ மினிமம் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ஹையர் டைம் ஃப்ரேமா இருக்கணும். 4 ஹவரா இருக்கணும், இல்லைன்னா 1 ஹவரா இருக்கணும். ஓகே, மேக்ஸிமம் 4 ஹவர்ல ட்ரேட் எடுங்க, சக்சஸ்ஃபுல் ரேஷியோ இருக்கும். உங்களுக்கு டைம் எடுத்தாலும் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். நிஃப்டியில எடுக்கிறீங்க, பேங்க் நிஃப்டியில எடுக்கிறீங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் ஒரு 30-15. ஓகே, ரொம்ப குறைச்சி 5 நிமிஷத்துக்குலாம் போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா ஸ்கேல்பிங் ப்ராஸ்பெக்ட்டுக்கு ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 4 ஹவர் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். 4 ஹவரை நான் HDFC லைஃப்ல எடுத்துக்கிறேன். இதை நான் அப்படியே ரோல் ஆன் பண்றேன். அப்படியே சார்ட்டை வந்து நல்ல ஸ்ட்ரக்சர் தெரியுற மாதிரி ரீட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், அப் ட்ரெண்ட் பார்க்கணும்ல, அப் ட்ரெண்ட்ல இருந்து வரலாம். ஸ்விங்கோட லோ நல்ல கனெக்டா இருக்கணும், மேலே லிக்விடிட்டி இருக்கணும், கீழே லிக்விடிட்டி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதெல்லாம் கிளியர் அப் ட்ரெண்ட். நல்லா பாருங்க, இதெல்லாம் கிளியர் அப் ட்ரெண்ட் இங்க இருந்து ஆயிருக்கு.
இங்க இருந்து கேப் ஃபில்லிங்கோட இங்க இருந்து இங்க ஆயிருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுக்கிறேன். எடுத்த உடனே நம்ம என்னன்றதை பார்க்கலாம். நேரம் என்ன பண்றீங்க, ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு போறீங்க. ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட்டை கிளிக் பண்றீங்க. திரும்ப உங்களுடைய ஸ்விங்கோட லோக்கு வரீங்க, அங்க கிளிக் பண்றீங்க. அப்படியே மேல வந்து உங்களுடைய ஸ்விங்கோட ஹை. சரி இப்ராஹிம், இது எப்படி சொல்றீங்க, இது எப்படி கனெக்ட் பண்ணீங்க? முதல்ல எப்படி இது ஸ்விங் ஹை இது ஸ்விங் லோன்றது உங்களுக்கு தெரிஞ்சது? பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க இதை வரைகிறதுக்கு முன்னாடியே நீங்க பாருங்களேன். இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். வரைகிறதுக்கு முன்னாடி இது அப் ட்ரெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் தெரியுது பாத்தீங்களா? எப்படி தெரியுது? ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு வாங்க. அதாவது இங்க போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு வாங்க. இங்க கிளிக் பண்ணுங்க, ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு வாங்க. இதை அப்படியே வந்து இங்க கனெக்ட் பண்ணுங்க. இங்க இருந்தே கனெக்ட் பண்ணுங்க. இங்க தானே எடுத்தோம், கேப் ஃபில்லிங்கோட இருக்கு. இங்க இருந்து கனெக்ட் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ண எல்லாருக்கும் தெரியும்ல. ட்ரெண்ட் லைன் பத்தி ஒரு கிளாஸும் சின்னதா நான் போடுறேன் வீடியோ. ஓகே, இப்போ இந்த இடத்த பாருங்களேன். இங்க டவுன்ஃபால் ஆகுதா, எப்போ அப் ட்ரெண்ட் ஃபெயில் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. கரெக்டா? இந்த லைனுக்கு கீழே வந்துட்டாலே உங்களுக்கு ட்ரெண்ட் மாறுதுன்றது தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, அப்போ இதுதான் விஷயம். இப்போ இந்த இடத்த ஸ்விங்க லோ கனெக்ட் பண்ணுங்க, ஸ்விங்கோட ஹையை கனெக்ட் பண்ணுங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ரெட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு போய் எடுத்துட்டு வரணும். ரெட்ரேஸ்மெண்ட் ஜோனை எடுத்துட்டு வரணும். எங்க இருக்கு? ஃபெபினாச்சி ரெட்ரேஸ்மெண்ட்ன்றது இங்க இருக்கு. ஓகேவா? இதை எடுத்துட்டு வந்து இங்க ஸ்விங்கோட லோவையும் ஸ்விங்கோட ஹையையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நான் எடுத்துடுறேன். குழப்புது உங்களுக்கு, குழப்பிடாம சாரி. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஜோன் கிடைச்சிருக்கா? என்ன ஜோன் கிடைச்சிருக்கு? இங்க ஒரு ஜோன் கிடைச்சிருக்கு. ஸ்விங்கோடைய ஹை லோ, சாரி ஸ்விங்கோடைய லோ, ஸ்விங்கோடைய ஹை. சாரி எனக்கு கொஞ்சம் பிளாபர் ஆனா சாரி, எனக்கு இந்த ஸ்ட்ரீம் செட்டப்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் செட் ஆகலை. நான் வந்து மார்க்கெட்டுக்கு தான் பழசு, யூடியூபுக்கு புதுசு. அடிக்கடி இந்த வீடியோல சொல்றேன், எல்லா வீடியோலாம் சொல்றேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கண்டிப்பா வந்து போக போக செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பிளாபர் இல்லாம கொஞ்சம் ஃப்ளோவா இருக்கும். ஓகே, ஸ்விங்கோட ஹையையும் ஸ்விங்கோட லோவையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு என்ன சொன்னேன், 0.618 0.50 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன் 2 கிரீன் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து நான் வந்து ஒரு எல்லோ ஷேட்ல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்பதான் உங்களுக்கு தெரியும் வீடியோல. இப்போ எப்போ இந்த ஜோனுக்கு வருதோ அப்போ மார்க்கெட் திரும்பும்னு சொன்னல. அப்படியே கீழே பாருங்க, இந்த இடத்த நல்லா பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். மார்க்கெட் டெஸ்ட் ஆன உடனேயே என்ன ஆயிடுச்சு, அப்படியே வந்து கம்ப்ளீட்டா மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க ஸ்டாப் லாஸ் எங்க அப்போ மெயின்டைன் பண்றது, டார்கெட் எங்க மெயின்டைன் பண்றது. என்ட்ரி நார்மலா உங்களுக்கு ஒரு பாடி க்ளோசிங் இந்த மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ இல்ல வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ இது மாதிரி தள்ளி போயிடும் என்ட்ரி. இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேண்டில்ஸ் பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணா எனக்கு பிடிக்கலப்பா, நான் உங்ககிட்ட வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன்ப்பா, என்னை பார்த்து கவனிச்சு விடுங்கப்பா அப்படின்னா 499 அழகா ஜாயின் பண்ணீங்க. டிப்ஸ் வந்துட்டே இருக்கும், நீங்க ட்ரேட் எடுத்துட்டே இருக்க வேண்டியது. ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸை உங்களுடைய ஃபெபினாச்சி லெவலுக்கு கீழே தான் போடணும். அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கீழே போட்டுறக்கூடாது. அந்த அந்த எல்லோ ஷேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் நீங்க போடணும் ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் வேணா தள்ளி போட்டுக்கங்க. 1:2 ரேஷியோன்னு வச்சீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ்க்கும் உங்க ட்ரேடுக்கும் 1:2 ரேஷியோன்னு எடுத்தீங்க அப்படின்னா, எஸ் 2 ரேஷியோ கேன் சி. நான் அப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 1:2 ரேஷியோ. ஓகே, அதுக்கு மேலே தான் இருக்கு, நான் அதையும் குறைக்கிறேன். 1:2 ரேஷியோ 2.2. ஓகே, ரொம்ப மைல்டா பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, டார்கெட் கிளியர். ஓகே, இப்போ HDFC லைஃப் நான் ரேண்டமா எடுத்தது. அப் ட்ரெண்ட்ல பார்த்தாச்சு. இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்துடலாமா? அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ வந்து தலையை எப்படி திருப்பிக்க போறேன். ஓகே, தலையை நான் இங்க திருப்பிட்டு செலக்ட் கோ 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 செலக்ட். ஓகே, ஏதோ ஒரு ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இன்டர் குளோபல் ஆக்டிவேஷன். அடப்பாவி, இவ்வளோ ஒரு கேப் டவுன் இருக்கிற ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். கேப் அப் இருக்கிற இடத்துல, கேப் டவுன் இருக்கிற இடத்துல நீங்க பார்க்காதீங்க, ரொம்ப ஒஸ்ட். அதனால நான் அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணேன். செலக்ட். ஐயோ, செலக்ட். ஓகே, பஜாஜ் ஃபண்ட் சர்வீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி 4 hours எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்லியா அந்த கிளாஸை கவனிங்க. என்னடா போட்டு இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சும்மா ஜாலியா ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்குறவங்களுக்கும் ஈஸியா வந்து கத்துக்கிற மாதிரியும் இருக்கும், ஜாலியாவும் இருக்கும், போர் அடிக்காம. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அப் ட்ரெண்ட்ல நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல பார்க்கணும். மார்க்கெட் டவுன்வர்ட்ல விழும்போது பாருங்க,
நல்ல டவுன்வர்டு வந்திருக்கு. ஃபெபினாச்சி எப்போ இது இந்த மாதிரி ஃபெபினாச்சி எடுக்காதீங்க, ஏன்னா இது ஸ்விங் ஹையும் இது ஸ்விங் லோவும் கிடையாது, ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்விங் லோ இருக்கு. ஓகேவா? ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலா இருக்கணும். இண்டிவிஜுவல் இது இப்போ இண்டிவிஜுவலா ஸ்விங் ஹை இப்படி இண்டிவிஜுவலா இருக்கு, அத மாதிரி ஸ்விங் லோவும் இருக்கணும். இங்க பக்கத்துல ஒரு ஆள் இருந்துட்டு இருக்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டவுன்வர்டு கிளியர் ஆயிடுங்க. வந்துட்டு பாருங்க டவுன்வர்டு. இவ பக்கத்து இதுவே என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், பட் நியர்லி அவனுக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்கப்பா, அடப்பாவி. ஓகே 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 ஓகே, இங்க கிடைச்சிருக்கு செல் ட்ரெண்ட். இது வந்து டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மேல ஒரு மேஜர். ஓகே, இது ஒரு மேஜர், இது ஒரு மேஜர். நீங்க இந்த இடத்த எடுக்க முடியாத நேர்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்த பாருங்களேன். இது எப்படி எடுக்கணும் அப்படின்றது புரியலன்னா நம்ம ப்ரீமியம் கிளாஸஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபோட உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் இந்த இடத்த ஸ்விங் ஹையா எடுத்துக்கிறேன், இந்த இடத்த ஸ்விங் லோவா எடுத்துக்கிறேன். ஏன் இந்த இடத்த ஸ்விங் லோவா எடுத்தேன்னா இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர்ன்றது நடக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நான் அந்த இடத்த கனெக்ட் பண்றதையும் நான் வரைஞ்சிடறேன். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. இப்போ நான் என்ன பண்றேன், அப்படியே வந்து வரைஞ்சுக்கிறேன். ரைட், நல்லா பாருங்க. இப்போ எனக்கு 0.618 0.5 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த ஜோனை அப்படியே கவனிச்சு பாருங்க. நான் இப்போ அப்படியே போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இதுலயே வந்து நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அந்த எல்லோ ஷேட் அப்படியே நான் இழுக்கிறேன். இந்த பாருங்களேன், உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை நீங்களே பார்க்க முடியும். பிரைஸோட ஷேட் நான் டிராப் பண்ணி காமிக்கிறேன். பிரைஸோடைய ரிஜெக்ஷன் அப்படி கம்ப்ளீட்டா தெரியுது. ஸோ ஃபெபினாச்சி எக்ஸலன்ட் ஒர்க் ஃபார் த செல். ஸோ என்ட்ரி இங்கே எடுத்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸை நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே போட்டிங்கனாலும் சரி, இந்த ஃபெபினாச்சி லெவலுக்கு மேலே அகைன் போட்டாலும் சரி. ஓகே, டார்கெட் உங்களுக்கு எங்க அப்படியே கிளியரா 1:2 ரேஷியோன்றது ஹண்ட். ஓகே, ஸோ இவ்வளோதான் விஷயம். நான் இதை அப்படியே வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு நான் கிளியரா வந்து என்ட்ரி எக்ஸிட்க்கு லாங் ஷார்ட் பொசிஷன் ஒன்று காமிக்கிறேன். இங்க எஸ்எல் இங்க டார்கெட் 1:2 ரேஷியோ நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 1:2 ரேஷியோன்றதை பார்த்துங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் ஆன் பண்ணுங்க. 1:2 2.2. ஓகே, டன். டார்கெட் கிளியரா? எஸ், ஆல்மோஸ்ட் டார்கெட் கிளியர். ஆமா, இந்த வீடியோ போடுறதுக்குள்ள எனக்கு முச்ச பேர் போல. ஓகே, ஏன்னா வீடியோவை ரொம்ப பெருசாக்கிடக்கூடாது, சீக்கிரம் நான் வந்து மேட்டரை புரிய வைக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி எனக்கு தலையே சுத்துற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படிதான் இந்த யூடியூபர்ஸ்லாம் கண்டென்ட்லாம் போடுறாங்களப்பா, வேற மாதிரி. கிரேட் ஒர்க். ஓகே, பை பை கைஸ். ஆக்சுவலா அடுத்த வீடியோல பாக்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து வீடியோஸ் போகணும்னு தெரிஞ்சதுன்னா, எனக்கு என்ன கண்டென்ட் வந்து யோசிக்கவே முடியல. உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா நிறைய மேட்டர் இருக்கு, எது உங்களுக்கு நீடா இருக்கும் அப்படின்றது தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோவை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். ப்ரீமியம்ல ஜாயின் பண்றவங்க ப்ரீமியம் எடுத்து ப்ரீமியம்ல ஜாயின் பண்ணிங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ரீஃபண்டும் பண்ணிடுறேன். என்னோட எல்லா வீடியோ லைவையும் எடுத்துட்டு வந்து பாருங்க. லைவை சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கூட நீங்க பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் நல்லா பண்றேன், நல்லா ட்ரேட் பண்றாரு, ப்ராஃபிட் பண்றாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹாவ் குட் டே. நான் வேற ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா, டவுன் ட்ரெண்ட்லையும் சொல்லிட்டேன், அப் ட்ரெண்ட்லையும் சொல்லிட்டேன், மேஜர் இதை சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, பை பை, லவ் யூ ஆல். நான் அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.